ஹாய் காய்ஸ், குக்கிங் காதலில் இன்னைக்கான ரெசிபி வந்துட்டு வீட் மோமோஸ் செய்யலாமா? ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் வந்து காம்பை கீழிட்டு நான் போட்டுக்கிறேன். 2 பெரிய தக்காளி வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு லைட்டாக ஓகே இதை ஊற்றி இது ஒரு சைடில் வேகட்டும். டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்குனா இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கிறேன். அளவுக்கு சாக்கி பண்ணுவேன். ஒரு க்ரீன் சில்லி பொடியாக இருந்தது. ஓகே, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக இருந்தது. வெங்காயம் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணுவேன். ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட் வந்து நான் இப்போவே போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு. ஓகே, நல்லா இதாக போட்டுக்கிறேன். நான் வந்து பொடியாக கேரட்டையும் கோஸையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டு இன்னும் ஒரு 7 மினிட்ஸுக்கு சாட்டே பண்ணேன். அவ்வளோதான். 7 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 5 மினிட்ஸ். ஏன்னா நம்ம பாயிலும் பண்ண போகிறோன்றதுனால ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். போட்டுட்டு சுகர் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் போடுறேன். பிகாஸ் அந்த இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி. இந்த கொத்தமல்லி தண்டு இருக்குல்ல, அது போட்டுக்கிறேன். ஒரு 2 பெரிய பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் 2 இஞ்சி, அப்புறமா வேக வச்சோம் இல்லையா தக்காளியும் காஞ்ச மிளகாவும், அதை போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா நீங்கள் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். உப்பு போட்டுட்டு நான் கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்கன்னா நம்மளோட மோமோஸ் சட்னி ரெடி. நீங்கள் நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தட்டி வச்சுக்கோங்க. குட்டி ரவுண்ட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் எடுத்துகிட்டு ஸ்டஃபிங்கை திட்டமாக வைங்க. ஸோ தட் நமக்கு மடிக்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். அப்படியே அடுத்தடுத்து இப்படி 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 வச்சுட்டு இப்படி அடுத்தடுத்து இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இட்லி தட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை அப்ளை பண்ணுங்க. இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம அந்த சீல் பண்ணி வச்சுருக்க மோமோஸை வந்துட்டு ஒன்றா இதில் ப்ளேஸ் பண்ணி குக் பண்ணி எடுக்கலாம். ஒன்றா ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஓகே, வேக விடலாம். இது குக் ஆகிட்டு இது ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் மோமோஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்னியுமே நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்குது மோமோஸோட. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். அண்டில் தென் டாடா பாய் என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் நான்.